Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் தினமும் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் எடை அளவுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் உணவுமுறை உங்கள் எடையை குறைக்க விடாமல் தடுக்கிறது என்று அர்த்தம். உங்கள் உணவில் கவனம் செலுத்துவதால் நீங்கள் ஜூஸ் மட்டுமே குடிக்க வேண்டும் அல்லது அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளையும் விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல. உங்கள் டயட்டை நிர்வகிப்பது உண்மையில் உங்கள் உணவில் நடைமுறை மாற்றங்களை உள்ளடக்கியது, இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். இவை மிகவும் எளிமையானதாகத் தோன்றலாம், ஆனால் சரியான வாழ்க்கை முறை மாற்றங்களைச் செய்வது வெளியில் மட்டுமே எளிதாகத் தெரிகிறது. மாறாக, உண்மையில் உடல் எடையை குறைத்து பக்கவிளைவுகள் ஏதுமின்றி வலுப்பெறுவதை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக் கொள்ளலாம். உங்கள் எடை இழப்பு பயணத்தை விரைவுபடுத்த உதவும் சில சிறந்த டயட் மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தினமும் கீரைகளை சாப்பிடுங்கள். அடர் பச்சை காய்கறிகள் உங்களை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும் மற்றும் வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கும். இவை நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரிகளை கொண்டவை, இது உங்கள் கலோரி உட்கொள்ளலை குறைக்க உதவும். இதனால் நீங்கள் குறைந்த பசியையும் உணரலாம். உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய சில பொதுவான இலை பச்சை காய்கறிகளும் 100 கிராம் உணவிற்கான கலோரிகளும் இங்கே உள்ளன. கீரை 15 கலோரிகள், முட்டைக்கோஸ் 15 கலோரிகள், அஸ்பாரகஸ் 24 கலோரிகள், புரோக்கோலி 24 கலோரிகள். உணவுக்கு முன் தண்ணீர் குடிக்கவும். உடல் எடையை குறைக்க ஒரு சிறந்த தந்திரம் ஒவ்வொரு உணவிற்கும் முன் அல்லது பசியின் போது தண்ணீர் குடிப்பது. பல சமயங்களில் நமது மூளை பசி வரும்போது சமிக்ஞை செய்கிறது, அது உண்மையில் நீரிழப்பு மற்றும் தண்ணீர் தேவைப்படும் போது அனுப்புவதாகும். நீங்கள் உண்மையிலேயே உணவுக்காக பசியுடன் இருந்தால், முதலில் தண்ணீர் குடிப்பது உங்களை அதிகமாக சாப்பிடுவதிலிருந்து உங்களைத் தடுக்கும். ஒவ்வொரு உணவிற்கும் முன் வெதுவெதுப்பான நீரை குடிப்பதால் கொழுப்பு அதிகமாக எரிக்கப்படும். உங்கள் சிற்றுண்டியில் புரதத்தைச் சேர்க்கவும். டயட்க்கு இடையில் பசியின்மை உங்களை தொந்தரவு செய்யும் போது கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் இரண்டையும் உள்ளடக்கிய உணவுகளைத் தேர்ந்தெடுக்கவும். புரோட்டீன் சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் உங்களை முறுதாக்க வைத்திருக்கும், எனவே நீங்கள் ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட மாட்டீர்கள். புரதம் மெதுவாக ஜீரணிக்கப்படுவதே இதற்கு காரணம். கார்போஹைட்ரேட்டுகளை உட்கொள்வது மட்டுமே உங்கள் இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும், இது பின்னர் குறையும், இது ஆற்றல் செயலிழப்பை ஏற்படுத்தும். உடற்பயிற்சியை மறந்துவிடக்கூடாது. உங்கள் உணவை கண்காணிப்பது எடையை குறைக்க உதவும். இருப்பினும், உணவில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டாம். உட்கொள்ளும் கலோரிகளை விட அதிக கலோரிகளை எரிப்பதன் மூலம் கலோரி பற்றாக்குறையை நீக்குவதன் மூலம் எடை இழப்பு அடையப்படுகிறது. ஆமாம், நீங்கள் குறைவாக சாப்பிடுவதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம், ஆனால் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கவும் தினமும் சில வகையான உடற்பயிற்சிகளை பெறவும் கடுமையாக பரிந்துரைக்கப்படுகிறது. எடை இழப்பை அதிகரிப்பதோடு, உடற்பயிற்சி உங்கள் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, உங்கள் மனநிலையை மேம்படுத்துகிறது மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற உடல்நல பிரச்சனைகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறையாவது இறைச்சி இல்லாமல் சாப்பிடுங்கள். பருமனான நபர்கள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில், பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் சிவப்பு இறைச்சி மற்றும் விலங்கு புரதத்திற்கு பதிலாக தாவர அடிப்படையிலான புரதத்தை சாப்பிடும் போது எடை குறைவதைக் கண்டறிந்துள்ளனர். வாரத்திற்கு ஒரு முறையாவது சுத்தமான சைவ உணவுக்கு மாறுவது எடை இழப்பை ஊக்குவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிடுவது என்பது வறுத்த உணவு அல்லது நொறுக்கு தீனிகளை சாப்பிடுவது அல்ல என்பதை நினைவில் கொள்க. பீன்ஸ், பருப்பு வகைகள், பனீர், முழு தானியங்கள் மற்றும் பருவகால காய்கறிகள் ஆகியவற்றில் இருந்து தயாரிக்கப்படும் சத்தான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்துங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.